ஓஹோ, மோட்டு பத்துலோக்கு இன்னைக்கு மாடர்ன் சிட்டியை சுத்தி பார்க்க வந்திருக்காங்களா? அவங்க பார்த்தா இந்த தலைக்கே தலை சுத்ததே. இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படியாப்பட்ட தொப்பிய போட போறேன்னா இனி எந்த ஜென்மத்திலயும் அவங்க அந்த தொப்பியோட தான் சுத்துவாங்க. ஆஹா, பிரமாதமா சொன்னீங்க தலைன்னு. இன்னைக்கு போய் அவங்களுக்கு தொப்பிய போட்டு விட்டுருங்க. இந்த தலையோட மூளை ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. ஐடியா மேல ஐடியா வந்துகிட்டே இருக்கு. வாவ், ஐடியா கிடைச்சிடுச்சு. வாங்க பிரதர்ஸ், இன்னைக்கு மாடர்ன் சிட்டிக்கு லக்கி டே. ஃபுர்ஃபுரி நகரோட ஸ்டார் விஐபி மோட்டு பத்லு, ஜட்கா, கசிட்டாராம் உங்க எல்லாருக்கும் இந்த தலையோட வணக்கம். குட் மார்னிங் தலை. என்ன நோக்கத்தோட வந்திருக்க? எப்படி இருக்க? நான் எல்லா தப்பான காரியங்களையும் விட்டுட்டேன். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர் ஆயிட்டேன். ஃபுர்ஃபுரி நகர்ல ஒரு பெரிய டவர் கட்டிக்கிட்டு இருக்காங்களே விஐபி மக்களுக்காக, தெரியுமா? அதுல உங்களுக்கும் ஒரு பிளாட்டை வித்தரலாம்னு நினைக்கிறேன். அதுவும் 50% டிஸ்கவுண்ட்ல. 50% டிஸ்கவுண்ட் ஆகமா? ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப 75%. 75% இத பாருங்க, உங்க மாதிரி விவிஐபி இருந்தா அந்த டவருக்கு நல்ல பேரு கிடைக்கும். அப்புறம் நான் அதோட ரேட்டை ரொம்ப அதிகப்படுத்துவேன். மத்தவங்க கிட்ட அதிக காசு வாங்குவேன். நாங்க பிளாட்டே வாங்க விரும்பல சாமி, வேணாம். பத்துலோனே முதல்ல பிளாட்ல என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. 20வது மாடியில உங்க பிளாட் இருக்கும். ரொம்ப உயரத்துல. கதவை திறந்தா கீழே கார்டன் தெரியும். தூரத்துல இருக்கிற கடல் தெரியும். இந்த பக்கம் மலைகள் தெரியும். அருவிகளும் தெரியும். அந்த பக்கத்துல இருந்து நதிகள் தெரியும். விண்டோவை திறந்தா நீங்க நேரா பிளைட்லயே ஏறலாம். அப்புறம் அருமையான பாத்ரூம்ஸ். அடே மோட்டோ, அதுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சிட்டியா? கீழே விழுந்துற போறடா. அமைதியா கீழே வந்து உட்காரு. வா. உள்ள வாங்க. என்னவா, இங்க இருந்த சிட்டி பூரா தெரியுது இல்லையா? அருமையான காட்சி இல்ல? பார்க்கவே சூப்பரா இருக்கு. சரிப்பா, ஒரு வேலை பண்ணலாம். நீங்க இந்த காட்சிகளை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் போய் பில்டரை கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் இந்த கதவை லாக் பண்ணுங்க. நல்லா சீல் பண்ணுங்க. ஓப்பனே ஆக கூடாது. இன்னையோட எனக்கும் மோட்டு பத்தலுக்கும் இருந்த பழைய கணக்குக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. தலன, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நீங்க அவங்கள உங்களோட பிளாட்லயே கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க வாடகையே கொடுக்காம ஃப்ரீயா இருப்பாங்க. ஃப்ரீயா வாடகை மட்டும் இல்ல, சாப்பிடாம கொள்ளாம யாராலையும் இந்த பில்டிங்குள்ள ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அவங்க எவ்வளவுதான் கத்தனாலும் யாருக்கும் கீழே கேட்க போறது இல்ல. அதோட நம்மளோட பிளாட் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கும். இந்த சந்தோஷத்தை நம்ம ஆனந்தமா சிரிப்போம். நான் என்னோட இருது வச்ச கெச்சப்பேரேன்னு சொல்லோ எவ்வளவு அழகான ஒரு பிளாட்ட பார்த்ததே இல்லைங்கப்பா. ஏண்டா பத்துலு, இங்க இருந்து பார்த்தா சீ தெரியுது, ஓகே. ஆனா இங்க நதிய காணோம், மலைகளை காணோம், அருவிய காணோம், பறவைய காணோமேடா. என்னடா அது? ஏன் சூரிய ஒளி கூட உள்ள வரவே இல்லையே? என்ன பண்றது பத்துலு? இதையெல்லாம் அவங்கிட்டயே போய் கேளு. எனக்கு என்னமோ அவன் சொல்றது எல்லாமே பொய் மாதிரி தான் தோணுது. அடே பத்துலு, உனக்கு எப்ப பாரு சந்தேகம் மட்டும்தானா? சரியான சந்தேக பிராணி ஆயிட்டடா நீ. இப்பவே நான் அவனுக்கு ஒரு போனை பண்ணி கேக்குறேன் பத்துலு. ஒருவேளை அவன் நம்மள தப்பான பிளாட்டுக்கு கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கலாம் இல்லையா? ஹலோ ஹலோ, இந்த நம்பர் ஆஃப்ட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. அவங்க இந்த தலையோட வலையில சிக்கிட்டாங்கப்பா. மோட்டு பத்தலோ, இப்ப நான் உங்களை பாக்குறேன். உங்களுக்கு சாப்பாடு தண்ணிக்கு இல்லாம உங்க வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு டிக் டாக்னு ஓட போகுதுன்னு. ஏமாத்திட்டா, நம்ம பயங்கரமா ஏமாத்திட்டா. அநியாயத்துக்கு நம்பினீங்கல்ல? 75% டிஸ்கவுண்ட் தராங்கிற பேராசையில எல்லாரும் தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டீங்க தானே? ஏய், ஐயா. பத்துலு, என்னடா கதவு திறக்க மாட்டேங்குது? என்னடா இப்ப நாங்க வெளியில எப்படி போறது? இந்த கதவை நான் உடைக்காம விட மாட்டேன்டா. என்னால முடியலையடா பத்துலு. பத்துலு, எதுக்கும் நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருடா. இல்ல, நானே கொஞ்சம் எலச்சி போய் தான் இருக்கேன். என்னால முடியாது. முயற்சி பண்ணி தான்பா ஆகணும். வேற வழி இல்ல, நாம தான்பா முயற்சி பண்ணி ஆகணும்.
எனக்கு இப்போ பார்த்து பயங்கரமா பசிக்குது. சமோசா, வாலு வச்ச சமோசா. சமோசா. மோட்டு இது சமோசா இல்ல எலிடா, சொன்னா புரிஞ்சுக்க மோட்டு, வா. அப்படியா? என்ன சமோசா நினைச்சு சாப்பிட பாக்குறியா? இரு சொல்றேன். சமோசா உள்ள போட்டுருக்கா. யப்பா. எஸ் மோட்டு, சமோசா இல்லன்னு சொன்ன இல்லடா, அது எலிடா. எந்த நல்லது சொன்னாலும் இத கேட்க மாட்டியே. சமோசா, பத்லு சமோசா, அதோ இருக்கு. என்னோட சமோசா கிடைச்சிருச்சுடா. அடே மோட்டு, அவங்கள சமோசா இல்லடா, கசிகாராம டாக்டர் ஜக்கா சார் வந்துடு. வேணா சொன்னா கேளு மோட்டு, சொன்னா கேளுடா அம்மா. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நாங்க சமோசா இல்லப்பா, எங்க பின்னாடி வராத. சமோசா மேல உள்ள ஆசையில எதிரில இருக்கிற தூணை மறந்துட்டியடா. என்னடா கடைசியில என்னையே குறுகுறா? சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க. நாங்க மாடர்ன் சிட்டில டவர் ஸ்கை ப்ளூல டாப் ஃப்ளோர்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, நீங்க உடனே பால்கனிக்கு வந்துருங்க. இதோ உங்களோட சிங்கம் தான் வந்துட்டேன். தேங்க்யூ சிங்கம் சார். நாங்க தப்பிச்சிட்டோம் சிங்கம் சார். நாங்க எல்லாருமே தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப நாம எங்க தப்பிச்சோம்? இப்ப இங்க இருந்து எல்லாரும் எப்படி போறது, அத முதல்ல யோசிங்க. இப்ப சிங்கம் சாரும் நல்ல டோருக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டாரு. அந்த டோர் இன்னும் லாக்ல தான் இருக்கு, அதை திறக்கவே முடியல. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்கன்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இப்ப நானும் வந்து மாட்டிக்கிட்டேப்பா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதாடா? நல்ல ஐடியாவை நீயே சொல்லண்டா. ஐடியாவை சொல்லண்டா. ஐடியா சொல்லு பத்லு. டீ கடைக்கார சேட்டனாச்சி, சீக்கிரமா வந்து இந்த மாடர்ன் சிட்டில நிறைய சமோசாவை செய்யுங்க. நீங்க செய்யற சமோசாவோட வாசனை மோட்டோட மூக்க தொலைக்கணும். இதோ உடனே வரேன். சமோசா வந்துருச்சு, வாசனை தான் வந்துருச்சு. அடே மோட்டு பானை, அப்படியே வாசனை பண்ணிட்டு மேல போயிடாத. கீழே பாரு, எங்க கிட்ட வாடா. என்ன கொடுமை அது? இந்த மோட்டோ சமோசாவோட வாசனைக்கு கீழே இறங்கிட முடியும். அவனுக்கு மேலேயே ஏதாவது ஏற்பாடு செஞ்சாக்கணும். காப்பாத்துங்க பத்லு, காப்பாத்துடா. மோட்டு, கம்பி என்னால கெட்டிமா பிடிச்சுக்க. என்னப்பா இதெல்லாம்? இந்த சமோசாவை அண்ணா மோட்டு பின்னால வரா. டேய் தம்பி, எங்க எல்லாரையும் நீ உண்மையில ரொம்ப கஷ்டப்படுத்திட்டடா. இப்போ பாரு நான் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு. பத்துலு, அவனை உள்ளே கட்டி போடுங்கடா. அந்த கையில வச்சு நீங்க கீழே இறங்கி சீக்கிரமா வந்து சேருங்க. நோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், என்ன விடுங்க. இந்த தலைய விட்டுருங்க, கட்டாதீங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம்.
ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். யோ சயின்டிஸ்ட், இந்த ஹெல்மெட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சதியா? மொட்டு என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா, இந்த ஹெல்மெட் எப்பவோ என் கூட தான்ப்பா இருக்கும் தெரியாதா? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, என்னப்பா பண்ண போறீங்க? தெரியாம பண்ணிட்டேன்பா. இதுக்கப்புறம் நான் ஃப்ளையிங் ஹெல்மெட்டை என் கூட எப்பவும் வச்சுக்க மாட்டேன். விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. மன்னிச்சிருங்க. யாராவது இருக்கீங்களா? என்ன வந்து காப்பாத்துங்க. என்ன நான் தான் தலை இங்க சிக்கிக்கிட்டு இருக்கேன். எங்களை சிக்க வைக்கணும் நினைச்சல, இப்ப நீயே சிக்கிட்ட பாத்தியா? ஜன்னலை திறந்து வச்சுதான் வந்திருக்க. அங்க கடல் தெரியும், நதி தெரியும், மலை தெரியும், மேகம் தெரியும், பறவையும் தெரியும். பார்த்து என்ஜாய் பண்ணு, ஓகேவா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.